மாயிகா ஏற்பாட்டில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக நடைபெற்ற மருத்துவ பயணத்திற்கான வழிகாட்டி கருத்தரங்கு. கூச்சிங் அனைத்துலக விமான நிலையத்தின் ஓடுபாதையில் அரச மலேசிய விமானப்படையின் விமானம் விபத்து. ஈரானில் அமெரிக்கா தாக்குதல், மத்திய கிழக்கிற்கான விமானங்களை ரத்து செய்ய விமான நிறுவனங்கள் பரிசீலிப்பு. இஸ்ரேல் ஈரான் போர், அமெரிக்கர்களுக்கு உலகளாவிய எச்சரிக்கை. ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தின் தோற்றுநர் பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் தம்பிராஜா அவர்களின் மறைவு சமுதாயத்திற்கு பெரிய இழப்பாகும். கல்வி உருமாற்று சிந்தனைக்கும் வளர்ச்சிக்கும் அன்னார் ஆற்றிய பங்கு அளப்பரியது என மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். டாக்டர் தம்பிராஜாவின் மறைவினால் துயருறும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதாகவும் சரவணன் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் கூறியிருக்கின்றார். இதனிடையே கல்வி மேம்பாட்டிற்காக தூர நோக்கு சிந்தனையுடன் செயல்பட்ட உன்னத மனிதர் காலம் சென்ற டாக்டர் எம் தம்பிராஜா என கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா புகழாரம் சூட்டியிருக்கின்றார். ஸ்ரீமுருகன் நிலையத்தின் மூலம் இந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்ட வாழும் சகாப்தமாக வாழ்ந்தவர் பேராசிரியர் தம்பிராஜா என தனது இரங்கல் செய்தியில் நடராஜா குறிப்பிட்டிருக்கின்றார். தேவஸ்தானத்தின் இனிய நண்பராகவும் அவர் விளங்கி வந்தார். அவரை பிரிந்து துயருறும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் சார்பில் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக நடராஜா கூறினார். இளம் மருத்துவ அதிகாரிகளான ஆஸ்மன்ஷிப் டாக்டர்களை மனரீதியாக முழுமையாக தயார்படுத்துவதற்கான முன்முயற்சியாக மருத்துவ பயணத்திற்கான வழிகாட்டி கருத்தரங்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. மாயிகாவின் தேசிய சுகாதார பிரிவு, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் MIED ஆகியோரின் ஒத்துழைப்பில் மிகச்சிறப்பாக இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மருத்துவக் கல்லூரியில் பயிலும் இறுதி ஆண்டு மாணவர்கள், ஆஸ்மன்ஷிப் காத்திருக்கும் பட்டதாரிகள் மற்றும் இளம் மருத்துவர்கள் தங்கள் பணியின் ஆரம்பத்திலேயே மனதளவில் உறுதியான நிலையில் தயாராகுவதோடு எதிர்கால பணிச்சூழலில் ஏற்படும் சவால்களை திறம்பட எதிர்கொள்ளும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அதிகப்படியான பணிச்சுமை, பணியிட பகடிவதை, மன அழுத்தம், தூக்கமின்மை, மோசமான ஆதரவு கட்டமைப்புகள் மற்றும் சோர்வு ஆகியவற்றினால் இளம் மருத்துவர்கள் பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகுவதால் சில துரதிருஷ்டவசமாக தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளும் ஏற்கனவே நடந்துள்ளன. இதை இளம் மருத்துவ பட்டதாரிகள் எவ்வாறு எதிர்கொள்வது என்ற நோக்கத்தில் இந்த நிலையை உணர்த்தி மனநல விழிப்புணர்வை ஏற்படுத்தி தீர்வுகள் நோக்கி முன்னேற வழிகாட்டியாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது. மேலும் அனுபவிக்க மருத்துவ வல்லுநர்கள், அரசாங்க மருத்துவமனை இயக்குநர்கள் மற்றும் இளநிலை மருத்துவர்களின் மனநல போராட்டங்களின் அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளும் கல்வியாளர்களின் குழுவால் வடிவமைக்கப்பட்டு பல முக்கியமான ஆலோசனைகளும் வழிகாட்டலும் இந்த கருத்தரங்கில் முன்வைக்கப்பட்டன. ஒவ்வொரு இளம் மருத்துவரும் மருத்துவ மாணவர்களும் தனக்குள் இருக்கும் மன வலிமையை உணர்ந்து தனது பயணத்தில் நம்பிக்கையுடன் முன்னேற வழிவகுத்த ஒரு உன்னத முயற்சியாக இந்த கருத்தரங்கு அமைந்ததாக மாய்கா மத்திய செலவை உறுப்பினரும் மாய்கா தேசிய சுகாதார பிரிவின் தலைவருமான டாக்டர் நோபலன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒரு மென்டர்ஷிப் நெட்வொர்க் கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு நம்மளோட நேஷனல் ஹெல்த் மெடிக்கல் மூலியமா நம்ம ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க. அப்ப அவங்க வந்துட்டு அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற மாணவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மருத்துவர்களை கான்டாக்ட் பண்ணலாம். அப்ப அது மூலியமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்நிகழ்வுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்த எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தான்ஸ்ரீ டாக்டர் SA விக்னேஸ்வரன், இணைவேந்தர் மாண்புமிகு டத்தோஸ்ரீ எம் சரவணன், எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் கதிரேசன் மற்றும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கும் MIED நிறுவனத்திற்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கூச்சிங் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று காலை அரச மலேசிய விமானப்படையின் CN 235 நடுத்தர போக்குவரத்து விமானம் ஓடுபாதையில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதால் விமான நிலையத்தின் பிரதான ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த சம்பவம் காலை 11:30 மணிக்கு நடந்ததாகவும் இதில் அரச மலேசிய விமானப்படையின் ஒரு விமானம் சம்பந்தப்பட்டதை விமான நிலைய செயல்பாட்டாளரான மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் உறுதிப்படுத்தியது.
விமானத்தை பாதுகாப்பாக அகற்றுவதற்கும் அதைத் தொடர்ந்து சுத்தம் செய்வதற்கும் வசதியாக ஓடுபாதை மூடப்பட்டிருக்கிறது. இன்று மாலை மணி 3 வரை விமானம் ஓடுபாதை மூடப்பட்டிருக்கும் என வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹாய் மக்களே, ஏயான் பிக் குலுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் குலுவாங் ஜோர்ல. அமெரிக்கா ஈரானை தாக்கிய பிறகு மத்திய கிழக்கு விமானங்களை எவ்வளவு காலம் நிறுத்தி வைப்பது என்பது குறித்து உலகெங்கிலும் உள்ள வணிக விமான நிறுவனங்கள் யோசித்து வருகின்றன. ஆசியாவின் முன்னணி விமான நிறுவனங்களில் ஒன்றான சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் அதில் அடங்கும். பாதுகாப்பு மதிப்பீட்டை தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து துபாய்க்கான விமானங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரத்து செய்யப்பட்ட நிலையில் நடப்பு சூழல் நிச்சயமற்றதாக உள்ளதாக அது கூறியது. போர் காரணமாக ரஷ்யா யுக்ரேனிய வான்வெளி மூடப்பட்டதிலிருந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான விமானங்களுக்கு மத்திய கிழக்கு பாதையே முதன்மையாக இருக்கிறது. ஆனால் விமான கண்காணிப்பு வலைத்தளமான ஃபிளைட் ரேடார் 24 மேற்கொண்ட ஆய்வில் வார கடைசியில் ஈரான், ஈராக், சிரியா மற்றும் வான்வெளி காலியாக இருந்தது தெரிய வந்திருக்கிறது. ஏர் பிரான்ஸ் KLM நிறுவனமோ ஞாயிற்று மற்றும் திங்கட்கிழமைகளில் துபாய் மற்றும் ரியாத் செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ரத்து செய்துள்ளன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் துபாய் மற்றும் டோஹா செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமானங்களை நேற்று ரத்து செய்தது. நெருக்கடி அதிகரித்து வரும் பகுதிகளில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் விமான போக்குவரத்துக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களால் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகரிக்கக்கூடும் என விமான அபாயங்களை கண்காணிக்கும் அமைப்பான சேஃப் ஏர்ஸ்பேஸ் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தாக்குதல்களை தொடர்ந்து எண்ணெய் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு குறித்தும் விமான நிறுவனங்கள் கவலை கொண்டுள்ளன. மத்திய கிழக்கில் ஏற்படும் மோதல்களினால் வெளிநாடுகளில் வாழும் அமெரிக்கர்களுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளதென்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகளாவிய எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல்களினால் மத்திய கிழக்கு முழுவதும் வான்வெளியை அவ்வப்போது மூடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேல் அல்லது மேற்கு கரையில் வசிக்கும் அமெரிக்க குடிமக்களை இஸ்ரேலிலிருந்து வெளியேற்றுவதற்காக அமெரிக்கா விமான சேவையை உடனடியாக தொடங்கியிருக்கிறது. ஈராக் மற்றும் லெபனானில் உள்ள தூதரக பணி ஊழியர்கள் அந்த நாடுகளை விட்டு வெளியேறவும் அமெரிக்கா உத்தரவிட்டிருக்கிறது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜயா. கெட் ரெடி. 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயான் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங்கோர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for Mega Shopping Expo.